நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு என்ன சைலண்ட் மோட்ல இருக்க? என்னால நம்பவே முடியல. இது உனக்கு பொருத்தமாவே இல்லை. ஹலோ, வாய்க்கு பூட்டா போட்டு வச்சிருக்க இல்ல அக்காவோட ஞாபகமா இருக்கியா? இவ்வளோ கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம வர. உங்க ஊர்ல எல்லாருமே இப்படி தானா? ரிஷிகேஷ் பத்தி மட்டும் பேசினா அவ்வளவுதான் நல்லா இருக்காது. ஓகே, பேச மாட்டேன். நீ உன்னோட மௌன விரதத்தை கண்டினியூ பண்ண. ஸ்பீடா போறதால பயந்து நடுங்குறியா? அட, எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்குப்பா. ஆனா எனக்கு குளிர்தே, என்ன பண்ண சொல்ற? எனக்கு நல்லா தெரியும், நீ இப்படிதான் சும்மா பில்டப் பண்ணிட்டு வருவ. நடிப்புல கோல்டு மெடலே வாங்கினவளாச்சே. ஏய், நான் ஒன்ன மாதிரிலாம் பில்டப் கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்பவுமே சிம்பிளா இருக்கறதா பிடிக்கும், புரிஞ்சுதா? இந்த ரிஷிகேஷ் மக்களுக்கு எப்படி புரியும் எங்களோட பெருமை? திரும்பவும் ரிஷிகேஷ் பத்தி எழுதினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாரு, இந்த மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. நீ வாயாடுனா நானும் வாயாடுவேன், நீ கை வச்சா நானும் உன் மேல கை வைப்பேன். கடைசியில தோக்க போறது நீதான். என்கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைக்காத. நானும் கொம்ப சேவிக்கிட்டு ரெடி ஆகல யார் கூடயாவது சண்டை போடுறதுக்கு. ஏன் லோட லோடான்னு உளறிக்கிட்டு இருக்க? நீ பேசுறதானே நானும் பேசிட்டு இருக்கேன். நீ சைலண்டா இருந்தா நானும் சைலண்டா இருப்பேன். ஓகே. அப்புறம் உன்னை கேட்க மறந்துட்டேன். இந்த ஊர்ல ஏதாவது நல்ல ஸ்வீட் கடை இருக்கா? இருக்கே. ஏன் வாங்கணுமா? வாங்கணும், அதான் கேக்குறேன். தாமுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கணும், இல்லனா வீட்டுக்கு போனா என்னைய சாப்பிட்டுருவான். அப்படியே அக்கா மாதிரியே தம்பியும். வெரி நைஸ். இங்க பாரு, இந்த ஸ்வீட் கடையெல்லாம் தேடி நான் அலையிறதா இல்ல. ஏன்னா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவ. அதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. இப்ப என்ன சொல்ல வர? முட்டாய் கடை. இங்க பாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியை நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அந்த ட்ரெயின் ஓ மாமியார் விட்டு ட்ரெயின் இல்ல. உனக்கு புரிஞ்சதா? நீ வர வரைக்கும் நிறுத்தி வைக்க. 2 நிமிஷம் தான் வண்டியை நிறுத்து ப்ளீஸ். 2 நிமிஷம் தான் வண்டியை நிறுத்து. ஒழுங்கா பிரேக் போட கூட தெரியாதா? இன்னொரு வாட்டி போட்டு கடவா? வேண்டாம், நிறுத்து ப்ளீஸ். நான் போயிட்டு வந்துடுறேன். தாமுக்காக ஸ்வீட் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் எப்படி மறந்தேனே தெரியல. நல்லா தெரியும், மாலதி வீட்டுக்கு போன உடனே அவன் ஸ்வீட் எங்கன்னு கேட்க போறான். அவன் என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறான்னு தெரியல. அவனை சமாதானப்படுத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் மறந்தேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா மாலதி எப்படி மறக்கலாம்? அவளாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. அவ போகும்போது ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும். தாமு பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும். யார் வாங்கி கொடுத்தா, எப்படி வாங்கி கொடுத்தா, எதை பத்தியுமே அவன் கவலைப்பட மாட்டான். ஐம் ஷூர் கண்டிப்பா மாலதி வாங்கிட்டு தான் போவான். வாங்கிட்டு போயிடு மாலதி. என்னாச்சு உனக்கு? மாலதியே போயிட்டாலும் அவளோட பழக்கம் மட்டும் உன்கிட்டயே ஓட்டிட்டு இருக்கு. அவள மாதிரியே பெணாத்திட்டு இருக்க. அவன் ஞாபகமா இருக்கா? இட்ஸ் ஆல் ரைட். கண்டிப்பா அவளும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆமாங்க, பிரியறது சந்திக்கிறதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே. இந்த விஷயத்த எனக்கு பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு சந்திக்கிறவங்கள ஒரு நாள் வாழ்க்கையில பிரிஞ்சுதான் ஆகணும். அந்த பிரிவால நம்ம மனசு வாடுறதுக்குள்ள அதை பெருசுப்படுத்தாம நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். வினய், என்னது இது? தெரியலையே, ஓபன் பண்ணி பாரு. இதுல என்னமோ எழுதிருக்கு. வாழ்க்கையில தனிமை சகஜம்தான், அதை நாம தான் கடந்து போகணும். ஒருவேளை நீ இதை மறந்திருக்கலாம், ஆனா நான் உனக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் பண்ண வேண்டிய கடமையில இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. என்ன கடமை? எதுங்க பாக்கி இருக்கு?
இந்த புதிருக்கான விட ஏன் முகத்தை பார்த்தா உனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய தடவை நீ வாசிச்ச அந்த புத்தகம் நிச்சயமா நான் இல்ல. அது எந்த புக்கு வினய்? நீயே யோசி. இது வரைக்கும் நீ எந்த புக்கை அதிகமா படிச்சிருக்கியோ அதை ஞாபகப்படுத்தி பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்ச புக். ஏன் ஃபேவரட் புக்கா? என்ன புதுசா புதிர் போடுறீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இவ்ளோ கிளியரா இருக்கு. நீ ஒரு டீச்சர், இது கூடவா உனக்கு தெரியல? செய்ய வேண்டிய கடமை என்னன்னு அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தாதான் தெரியும். அதை கண்டுபிடி, படிச்சு தெரிஞ்சுக்கோ. என் ஃபேவரட் புக் லிட்டில் வுமன். என்னங்க? என்னோட ஃபேவரட் புக் லிட்டில் வுமன். ஆனா அதை நான் எதுக்கு படிக்கணும்? அது வேற ரிஷிகேஷ்ல இருக்கு. இப்ப நான் அந்த க்ளூவை கண்டுபிடிக்க ரிஷிகேஷுக்கு போய் தான் ஆகணுமா? Not really. Not really னா அந்த புக் எங்க எப்படி கிடைக்கும்? தாதாவோட லைப்ரரியில இருக்குமா? என்னங்க, தாதாவோட லைப்ரரியில Full points. ஆனா வினய், இப்போ தாத்தா லைப்ரரியில இருப்பாரே. அவர் அங்க இருக்கும்போது நான் போய் எப்படி புக் எடுக்க முடியும்? ப்ளீஸ் எனக்காக அந்த புக்கை நீங்க எடுத்துட்டு வரீங்களா? இந்த கேம்ல ஒரே ஒரு ரூல் இருக்கு. அதுல நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. இதில் யோசிக்க வேண்டியது நீ மட்டும்தான். நான் வேணா உனக்காக ஒன்னே ஒன்று பண்றேன். நீ படிக்கிறதுக்காக நான் கம்பெனி கொடுக்குறேன். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? நம்ம நிறைய க்ளூஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. வா 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 வா, சீக்கிரம் போலாம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்ன சொல்றீங்கம்மா? நாமெல்லாம் கல்யாணத்துக்கு நாளைக்கு தான் கிளம்புறதா இருந்தோம். ஆனா கிட்டு மாமா இன்னைக்கே வர சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது? நீங்க எல்லாரும் தனியா வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீ தான் முன்னாடியே டிக்கெட் எடுத்துட்டியே, அப்புறம் என்ன ஜம்முன்னு ட்ரெயின்ல ஏறி ஊருக்கு வர வேண்டியதான். அதெல்லாம் சரிதாம்மா. நீங்க எல்லாரும் தனியா வரீங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இல்ல வழியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, தாமு வேற சின்ன பையன். அவன் சின்ன பையன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூட மாலத்தி வரல்ல, அவ ஒருத்தியே 4 ஆம்பளைக்கு சமம். அவ இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா மோகன், நீ முன்னால போறது ரொம்ப அவசியம். கிட்டு வீட்ல இதுதான் முதல் கல்யாணம். அதோட முதல் தடவையா உன்கிட்ட உதவி கேட்டிருக்கா. நாம அதை மறுக்க முடியாது இல்லையா? அதனாலதான் போக வேண்டியிருக்குமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், மாலத்தி உங்க கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அவளை யாராவது பிரச்சனைக்கு இழுக்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. ஆமா, சண்டிகர்ல இருந்து மாலத்தி கிளம்பிட்டால? கிளம்பிட்டா. இப்பதான் அவ போன் பண்ணா. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவா. ஒரு வழியா எனக்கு இருந்த கவலை போயிடுச்சு. சரிம்மா, ட்ரெயினுக்கு லேட் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. ஏதாவது தேவைப்பட்டா ஃபோன் பண்ணுங்கம்மா. சரிப்பா. உன் பேக்கை கொடு, ட்ரெயின் வரைக்கும் எடுத்துட்டு வரேன். ஏன் சந்தேகமா? நான் வண்டியில ஏறாம திரும்ப ஓ பின்னாடியே வந்துருவேன்னு? பயப்படாத, வரமாட்டேன். அட குடு, நான் ரொம்ப பேசுறேன். அட வா. போதும் போதும் போதும், இங்கே நில்லு. நம்ம 2 பேரோட பயணம் இங்கே முடியுது. நான் கிளம்புறேன். ஓ அப்படியா? நான் ஒன்று சொல்லவா? எனக்கு உள்ள வர விருப்பமே இல்லை. ஓகே, கூலியை கூப்பிடவா? யாருக்கு உடம்புல தெம்பிலையோ அவங்க தான் கூலிய வச்சுக்குவாங்க. ஏன் சுமையை நானே சுமந்துக்கிற. பேக்க கொடு.
அப்படியா? ஓகே மிஸ் பைல்வான், ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. அப்புறம் உள்ள போய் உன் பலத்தை வேற யாருக்கிட்டையும் காட்டிடாத, ஓகே? அப்புறம் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே சூப்பரா இருந்தது. நீயா சொல்ற? ஆமா, நானே தான். அதுவும் எந்த மாதிரி நேரத்துலனா நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நேரத்துல சொல்றேன். ஐம் சாரி. பாத்தியா, நல்ல விஷயத்த சொன்னா கூட அதுல ஏதாவது ஒரு கெட்ட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறேன். யூ நோ வாட், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இனிமேலும் பார்க்க முடியாது, கவலைப்படாத. இப்ப சொன்ன பாத்தியா, இதான் கரெக்ட். இதை நான் ஒத்துக்கிறேன். சரி கிளம்பு, இல்லைன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிடும். கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ரயில்வே மினிஸ்டருக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன். பாய் பாய். எஸ். எனக்கு ஒரு டவுட், இந்த மாலதி பொண்ணு ட்ரெயினை பிடிப்பாளா மாட்டாளான்னு. மாலதியாச்சே, கண்டிப்பா பிடிச்சிருவா. வினய், தாத்தா உள்ளதா இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் நீங்க போய் இந்த புக்கை எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? இல்ல இல்ல இல்ல, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, நான் உனக்கு கம்பெனி மட்டும் தான் கொடுப்பேன். இங்க பாரு, இது முழுக்க நீ தான் செய்யணும். நமக்கு டைமே இல்ல, சீக்கிரம் போ, வேலையை முடி போ. அண்ணா வினய், அண்ணா இதை என்கிட்ட கொடுங்க, நான் போய் தாத்தா கொடுத்துக்கிறேன். திடீர்னு என்ன ஒரு ஐடியா, நாட் பேட். போ 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 போ, சீக்கிரம் போ. அட, நீ இங்க என்ன பண்ற? கிளம்பு, நீ போ நீ போ. தாத்தா டீ. ஜீவிதா, வச்சுட்டு போமா, நான் குடிச்சுக்கிறேன். சரி. புக் ஏதாவது வேணுமாமா? தாத்தா, உங்ககிட்ட அந்த லிட்டில் உமன்ங்கிற புக் இருக்குமா? அதனோட ஃபேவரட் புக். இரு, இப்பவே தரேன். கிடைச்சிருச்சுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் அசோக்கும் தவிர இந்த வீட்டுல புக்கு படிக்கிற ஆசை உனக்கு இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்தா. அட கடவுளே, மறுபடியுமா? இப்ப என்ன சாதிச்சுட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. இது மாலதியா இல்ல மாலதியோட ஆவியா? நான் மாலதியோட ஆவி. உன்னை பிடிக்க வந்திருக்கேன். ஓ, நான் உண்மையாலுமே பயந்துட்டேன். என்ன பிடிச்சிராத. முதல்ல போய் ஓன் ட்ரெயினை பிடி ப்ளீஸ் ப்ளீஸ். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ். ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா? இதுக்கு நான் அழுகணுமா இல்ல சிரிக்கணுமா? ஒண்ணுமே புரியல. ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா? நல்ல காரியம் பண்ண, நல்ல காரியம் பண்ண. ஜீவிதா, நீ மாரியோ பூசோவோட புக்கை படிச்சிருக்கியா? மாரியோ பூசோ? மாரியோ பூசோம்மா, நீ படிச்சது இல்லைல்ல? இல்ல தாத்தா. ஒரு நிமிஷம் இரு, தரேன். காட்ஃபாதர் படிமா, படத்தை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த புக்கு என்கிட்ட இருக்கு.
இன்னொரு சுவாரஸ்யமான நாவலும் இருக்கு, சிசிலியன். அதையும் படிமா. அதோட இதையும் படி. ஜீவிதா, உனக்குள்ள புக்கு படிக்கிற ஆர்வம் இருக்கிறது தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் அதோட ஃபிலிம் மேகசின்ஸ் படிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ அவங்க மாதிரிலாம் இல்லாம நல்ல புக்ஸை படிக்கணும்னு நினைக்கிற, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னையில இருந்து இந்த வீட்டோட லைப்ரரி கதவு உனக்காக என்னைக்குமே திறந்திருக்கும். எப்போ உனக்கு எந்த புக்கு தேவைப்பட்டாலும் நீ தாராளமா இங்க வந்து அந்த புக்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாத்தையும் படி. நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொன்னேன்ல ட்ரெயின் மிஸ் ஆயிடும்னு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அப்ப தப்பு யாரோடது? அந்த ரயில்வே மினிஸ்டரோடதா? அதாவது நீ வரன்னு தெரிஞ்சே அவர் ட்ரெயின் எடுத்துட்டாரு, அப்படிதானே சொல்ல வர? சும்மா கத்தாத. சரி, நான் காலையில 8 மணி ட்ரெயின் தான் நினைச்சேன். ஆனா அது நேத்து ராத்திரி 8 மணி ட்ரெயின்னு தெரியாது. அப்படின்னா உனக்கு பகலுக்கும் ராத்திரிக்கும் வித்தியாசம் தெரியாது, ரைட்? சூப்பர். நானே என் டிக்கெட் புக் பண்ணேன். மாமாவோட ஸ்டாப் தான் டிக்கெட் புக் பண்ணாரு. அதை என் கண்ணுல கூட காட்டல. டிக்கெட் யார் புக் பண்ணா என்ன? அத வாங்கிட்டு டைமை செக் பண்ண தெரியாது உனக்கு? எத்தனை மணிக்கு ட்ரெயின், காலையில 8 மணிக்கா இல்ல ஈவினிங் 8 மணிக்கான்னு? நீ பண்ண தப்பால 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஒத்துக்கிற சாமி, அது ஏன் தப்புதான். இப்படி ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தா நான் ரிஷிகேஷ்க்கு போன மாதிரி தான். இரு, நான் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். உன்னை இன்னைக்கு தள்ளி விட்டு தான் போறேன். என்ன பயமா? வாய் மூடு. இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் ஒண்ணு கிடையாது, தெரிஞ்சுக்கோ. ஒரு நாணயம் உன்னோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா மாத்திடும். அந்த நாணயம் எங்க இருக்குன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். முக்கியமான விஷயம், அந்த நாணயத்தோட நேரம் சிகப்பா இருக்கும். நாணயம் எவ்வளவு சிகப்பா இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். என்னங்க, இந்த புதிர் இன்னும் ரொம்ப டஃப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. நாணயம் சிகப்பு. கொஞ்சமா மூளையை கசுக்கு, கொஞ்சமா. நீ டீச்சர் தானே, யோசி. நானும் மாலத்தியும் கங்கை நதியில காயினை டாஸ் போட்டு விளையாடுவோம். ஆனா வினய், எங்க கங்கை நதி இல்ல, காயின் இல்ல, அப்புறம் எப்படி? நான் இன்னும் கொஞ்சமா நல்லா யோசிச்சு பாரு. கங்கைனா நதி, நதினா தண்ணி, தண்ணி கார்டன்ல இருக்கிற ஃபவுண்டன் கிட்டயா? சரியா சொன்ன. கொஞ்சம் இரு. என்னாச்சு? இன்னொரு ட்ரெயின் இருக்கா? பயணிகளின் கவனத்திற்கு டிங் டாங் டிங். இன்னைக்கு ட்ரெயினோட எல்லா டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு. அடுத்த ட்ரெயின் காலையில தான். இல்ல விஷ்வா, கண்டிப்பா முடியாது. நான் நாளைக்கு அலகாபாத் கல்யாணத்துக்கு போய் ஆகணும். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனதா வீட்ல இருக்கிற எல்லாரும் கூடவும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போக முடியும். எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்க. மூச்சை இழுத்து அப்புறம் விடு, எனர்ஜி சேவ் ஆகும். விடுனா மூச்சை இழுத்து வச்சுக்கிட்டு போற இந்த மாதிரி. நீ இப்படியே போனேன்னா அண்ணன் ஏன் மூச்சை நிறுத்திடுவான். ஏன்டா என் மச்சனிக்கிட்ட சண்டை போடுறன்னு என்ன திட்டுவான். நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி இரு, ஃப்ளைட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறேன். சரி, நான் அதுக்குள்ள அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். ஹலோ. என்ன? ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டியா? ஆமாக்கா. எப்படி மாலதி? என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். இரு ஒரு நிமிஷம். மாலதி, நீ ஒன்றும் பயப்படாத. விஸ்வா கூட இருக்கான்ல, ஃபோன் அவன்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம், இதோ கொடுக்குறேன். விஷ்வா, மாமா லைன்ல இருக்காரு. சொல்லு. ஃப்ளைட்ஸ்லாம் செக் பண்ணிட்டியா?
இப்பதான் என்கொயரி பண்ணேன். எல்லா ஃப்ளைட்டும் கிளைமேட் நல்லா இல்லாததுனால கேன்சல் ஆயிடுச்சா? எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சலா? ஓ, எனக்கு மாலதி நாளைக்கு காலையில அலகாபாத் கல்யாணத்துல இருந்தே ஆகணும். அதனால ரிஷிகேஷ்க்கு இன்னைக்கு போய் ஆகணும். இல்லைன்னா பாட்டி ரொம்ப கோவப்படுவாங்க. அதெல்லாம் தெரியும் அண்ணி. மாலதி இப்பதான் அதை சொன்னா. என்ன பண்றது அண்ணி, வேற வழியே இல்ல. ஒரு வழி இருக்கு விஸ்வா. நீயே மாலதியை கூட்டு போய் ஜாக்கிரதையா அவங்க வீட்ல விட்டு சீக்கிரம் வந்துரு. நானா? மாலத்தியா அவ வீட்ல விட்டுட்டு வரணும், அதுவும் வண்டியில.